ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். குமரன் வீட்டில் உட்காந்து ஆனந்தி சம்மந்தமாக யோசித்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே கோட்டி இந்த மாதிரி சொன்னால் அந்த பாட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளார. ஆனால் அதெல்லாம் வந்து அவங்க தங்கச்சி அகிலா கேட்டுடுறாங்க. வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா குமரனை நல்லா போட்டு கிண்டல் பண்ணுறாங்க. குமரன் ஒரு கட்டத்தில் கிண்டல் பண்ணி தாங்க முடியாமல் அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாத அகிலா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. செம்மையாக ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவாக நடக்குது. சூப்பரான ஒரு மூமெண்ட் அப்படின்னே பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருட்டில் இப்போ ஆனந்தியோட அண்ணன் மனோகர் போகிறாங்க. இங்கே தானே மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வீராவை தேடி போகிறாங்க. போய் காருக்குள்ளார உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் இன்றைக்கான எபிசோடில் பெரிய ஒரு பகுதியாக இவங்க ரெண்டு பேருமே பேசி சரியான இரிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது வீரா வந்து அவங்க மேலே எதுவும் தப்பே இல்லைங்கிற மாதிரி ஆனந்தி சம்மந்தமாக இருந்த அந்த வீடியோலாம் காட்டி அந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. மனோகர் தான் எப்பயுமே சாரம் வாங்கி கொடுத்தா உடனே அவங்க பக்கத்து பேசுவாங்கல்ல. அதனால் பார்த்தோம் அப்படின்னா வீரா சொல்கிறதெல்லாம் ஆமாம் ஆமான்னு கேட்டுட்டு அவங்க காலெல்லாம் உழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வீரா இருந்து ஒன்றை மாதிரி ஒரு மென்டல் வந்து எனக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு தங்கச்சியாக இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணால் ஆனந்தி மேலே வந்து ஆனந்திக்கு ஒன்றை மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிற வரைக்கும் நான் என்ன வேணால் பழி போடலாம், இன்னும் எத்தனை வீடியோ பொய்யான வீடியோ வேணால் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கறதுக்கு செம்ம இரிட்டேட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே தறியில் ஆனந்தியும் குணவதியும் இருக்காங்க. இப்போ ஆனந்தி வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லி குணவதி கிட்ட 2 நாளில் வீரா சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை ப்ரூஃபாக நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசி ரொம்பவுமே எமோஷனலாக அப்படியே கண் கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தோம்னா இங்கே தறியில் குமரன் கூட கோட்டி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இப்போ பார்த்தா ஆனந்தி சம்மந்தமாக யோசனையில் குமரன் இருக்கார்ல, அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நமக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நீ மெட்டீரியல் கொடுக்குறது இதில் வந்து ஆனந்தியை பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா சொல்கிறாங்க. இப்போ அந்த ஐடியாவை யோசிச்சுட்டு மறுபடியும் பார்த்தா குமரன் வந்து இப்போ ஆனந்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. முதல்ல ஆனந்தி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா 2 நாளில் வீராவை பற்றி இருக்கக்கூடிய உண்மையை சொல்லி ஆகணும்ல, அதனால் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குணவதி வந்து அந்த ஃபோனை வாங்கி கடைசியில் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. மெட்டீரியல் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு தானே அங்கே குமரன் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். சரி நானே கொண்டு வந்து மெட்டீரியல் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீரா உட்காந்துக்கிட்டு ரொம்ப அதிகாரமாக ஆனந்தியோட அம்மா கிட்ட வந்து எனக்கு 2 சாதா நெய் தோசையும் ஒரு முட்டை தோசையும் போட்டு கொடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் வீராவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தானே இருப்பாங்க. அந்த ஞாபகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீரா அந்த மாதிரி பேசிடுறாங்க. ஆனால் இப்போ தான் வந்து ஆனந்தியோட அம்மா வந்து வீராவை வந்து விரட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, அவங்களோட உண்மை முகம் தெரிஞ்சு போச்சு இல்லை. அதனால் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அமைதியாக அதை கேட்டுட்டு கிச்சனுக்கு போய் சும்மாவே இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு தோசை வரலேன்னு மறுபடியும் வீரா போய் பேசினதுமே இப்போ ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்து செம்மையாக வீராவை பிடிச்சி பேசி விட்டுறாங்க. இது என்ன ஹோட்டலா அப்படி இப்படின்னு. இப்போ தான் அவங்க அப்பா எல்லாம் வந்து பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனந்தியோட அண்ணி வந்து பார்க்குறாங்க, அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து வீராவை பற்றி தெரிஞ்சு போச்சுல்ல, அதனால் சூப்பராக ஒரு மூமெண்ட்டோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா அதை வச்சு அடுத்து என்னங்கிறத பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.